அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு அப்டேட்ஸ் மறுபடியும் ஒரு ஃபோன் பிளாஸ்ட். இந்த வாட்டி போக்கோ பிராண்டு கீழே அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ஒப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட லிஸ்ட்டும் பார்த்துலாம். Oneplus 90 இதோட ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு இருக்கு. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 568 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ ஷேரிங் ஆப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்து ஷார்ட் வீடியோஸ் கொண்டு வந்தாங்க, மெசேஜிங் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை ஷாப்பிங்னு நிறைய விஷயங்கள் என்ஹான்ஸ் பண்ணாங்க. இப்போ அடுத்த ஃபீச்சர் இவங்க ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ. எப்படி யூடியூப்பில் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோஸ் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோஸ், அதோட வந்து ஷார்ட் டைம் கிடையாது, ஒரு லாங் வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இதுவும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. பட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வருமா இல்லைனா யூஎஸ்ல வருமா அப்படின்னு தெரியல. வாட்ஸ்அப்பில் ஒரு புது ஃபீச்சர் பீட்டா டெஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த வியூ ஒன்ஸ் ஃபீச்சர். இந்த வியூ ஒன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி மெசேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக் டெலீட் இருந்ததோ அதே மாதிரி இனிமேல் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிறது தான். அகைன் மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டைம் இருக்குது, எவ்வளோ நேரம் வேணுமோ நம்ம செட் பண்ண முடியலாம். பட் இந்த இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்லாம் கிடையாது, வெறும் வியூ ஒன்ஸ், அதாவது ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஒன்ஸ் இந்த சேட்லேருந்து வெளியே வந்தாலோ இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜும் வீடியோவும் டெலீட் ஆகிடும். அகைன் இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடிய ஃபீச்சர் இவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. பட் இது அஃபிஷியலாக ரோல் அவுட் ஆனப்புறம் தான் நமக்கு தெரியும். மறுபடியும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட். இந்த வாட்டி போக்கோ பிராண்டு கீழே Poco C3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. இந்த இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்திருக்கு. ஸோ யூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தோட்ட வேலை பார்க்குறவர், அவர் வந்து தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பேண்ட் பாக்கெட்டில் வந்து Poco C3 வச்சிருந்திருக்காரு. தானாகவே அது பிளாஸ்ட் ஆயிருக்கு. பிளாஸ்ட் ஆனதில் அவருடைய ஃபுல் காலில் தீக்காயும் அதோட பணம், லைசன்ஸ், பாக்கெட்டில் இருந்த எல்லாமே எரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபோன் பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் பண்ணும்போதோ அப்படியெல்லாம் நடக்கலை, ஜஸ்ட் லைக் தட் பிளாஸ்ட் ஆயிருக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ வந்து Poco C3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன், நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இது பிளாஸ்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. பார்க்கலாம் பிராண்ட்ஸ் எல்லாம் இது எவ்வளோ தூரம் கன்சர்னாக எடுத்து இதெல்லாம் சரி பண்ணுறாங்கன்னு. Oppo ஒரு ட்ரேட்மார்க் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சைனாவில். இந்த ட்ரேட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, ஒரு கார்டுக்காக. ஓப்போ கார்டு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த பேரில் தான் ட்ரேட்மார்க்கும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுக்கு முன்னாடி கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹுவாவி கார்டு இருக்குது சைனீஸ் மேக்கர்ஸ்லேருந்து. ஆப்பிள் அவங்களுடைய ஓன் கார்டு வச்சுருக்காங்க. இதை எடுத்து ஓப்போ பிராண்டு கீழே இவங்க கார்டு கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாடலில் தான் ஓப்போ கார்டும் வரப்போகிறதா தெரியுது அவங்களுடைய யூசர்ஸ்க்காக. நேற்று தான் ஷாமி வந்து ஒரு அப்டேட் மூலயமா வந்து ரெட்மியுடைய Note 10 Pro 5Gக்கு வர்ச்சுவல் ரேம் ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஓப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வர்ச்சுவல் ரேம் ஃபீச்சர் வந்து அப்டேட் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போவுடைய Reno 5 சீரிஸ், அதுக்கப்புறம் ஓப்போவுடைய A74, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்து வர்ச்சுவல் ரேம் வந்து அப்டேட் மூலயமா எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த வர்ச்சுவல் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Reno 5 சீரிஸ்க்கு 7GB, அதே ஓப்போவுடைய A74 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5GB வரைக்கும் வர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த வர்ச்சுவல் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்பவே பாப்புலரான ஒரு ஃபீச்சர் ஆகிடுச்சு பிராண்ட்ஸ்க்கு நடுவில். அதோட ஓப்போவுடைய Reno 6 சீரீஸுடைய லான்ச் டீசர் நேற்று பார்த்துருந்தோம். இன்னைக்கு லான்ச் டேட்டே ரிவீல் ஆயிருக்கு. இது ஜூலை 14 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் சீரீஸ் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க, 6 Pro 6. ரெண்டுமே வந்து மீடியாடெக் டைமென்சிட்டியில் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸாக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் சைனாவில் லான்ச் ஆன மாதிரியே தான் இருக்க போது. ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே Reno சீரீஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், இதுவும் நமக்கு காஸ்ட்லியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வர்ச்சுவல் ரேம் ஃபீச்சர் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா Reno 5 சீரீஸ்லையும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்ன ஹைலைட்ஸோட Reno 6 சீரீஸ் இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. இதோட ஓப்போவுடைய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் இந்தியாவில் ப்ரைஸ் ஹைக் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகைன் ஆல்ரெடி ஷாமி வந்து ரெட்மிக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஓப்போவும் வந்து 500 to 1000 rupees ப்ரைஸ் ஹைக் லான்ச் ப்ரைஸ்லேருந்து அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போவுடைய A11K இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து
வந்து லான்ச் ஆகும்போது 8490 இருந்தது. இப்போ 8990க்கு வந்து ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. அதே A15 அண்ட் A15s அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் ப்ரைஸ் ஹைக் லான்ச்லேருந்து. அதே A53s அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் வந்து லான்ச் ஆகும்போது 16,990 இருந்தது. இப்போ 17,990க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த செட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் வந்து அஃபிஷியல் ப்ரைஸ் ஹைக் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ஷாமி மறுபடியும் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, ஸ்மார்ட் டிவிக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டிவின்னு அவங்க மென்ஷன் பண்ணலை, எவ்வளோ அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லலை. 3 to 6% வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா இந்த ப்ரைஸ் ஹைக் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுக்கான காரணமும் சொல்லியிருக்காங்க. பேண்டமிக் அப்படிங்கிறதுனால சிப் செட், அதுக்கப்புறம் பேட்டரி, சில காம்போனன்ட்ஸுடைய விலை அதிகமானதுனால வந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ஸ்மார்ட் டிவிக்கான விலையும் அதிகமாகும் ஷாமியுடையது. சாம்சங்குடைய F22 நேற்று தான் கூகுளுடைய ப்ளே கன்சோலில் லிஸ்டிங்காக இருந்தது. இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் ரிவீல் ஆயிருக்கு. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஜூலை 6 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது F சீரிஸ் ஆப்வியஸாக ஃப்ளிப்கார்ட்டில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் லான்ச். அகைன் இதோட அவுட்லுக் வந்து இங்கே ரிவீல் ஆயிருக்கு. மற்ற சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் டிவைசஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு அவுட்லுக்கோட தான். வாட்டர் ட்ராப் நாச், ரியர் சைடில் கேமரா மாடியூல் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த அவுட்லுக்கோட ஜூலை 6 அன்னைக்கு F சீரிஸில் F22 பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதோட சாம்சங்குடைய A சீரீஸில் A22 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் ஆன A32 ஒரு லைட்டர் வேணும். ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவுட்லுக் எல்லாமே வந்து A32 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் மீடியாடெக் ஹீலியோ G80. பட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD+ கொடுத்துருக்காங்க. 90 Hz சூப்பர் AMOLED இன்ஃபினிட்டி U டிஸ்பிளேயோட 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரியோட. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 18,499க்கு. இப்போ இது வந்து ஆஃப்லைன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டெக்னோ பிராண்டு கீழே இந்தியாவில் டெக்னோ ஸ்பார்க் கோ 2021 இதுவும் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் ஹீலியோ A20 கொடுத்துருக்காங்க. இதுவும் HD+ டிஸ்பிளே, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10, 13 மெகா பிக்சல் டுவெல் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவோட 5000 mAh பேட்டரி. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,299க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,699க்கு வந்து இன்ட்ரடக்டரி ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னோ ஸ்பார்க்கோ இப்போ அஃபிஷியலாக இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. ரியல்மியுடைய Dizo பிராண்டு கீழே இந்தியாவில் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது Dizo வயர்லெஸ், Dizo கோ பாட்ஸ்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1,499 கொடுத்துருக்காங்க. அதே கோ பாட்ஸ் வந்து 1,599. எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரடக்டரி ஆஃபர் இருக்குது. அகைன் பட்ஸ் 2 நியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499 ருபீஸ். பியர்ட் ட்ரிம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 1,299, இன்னொன்று 1,999. அதே ஹேர் ட்ரையர் 1,999க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் Dizo பிராண்டு கீழே ரியல்மி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது இந்தியாவில். மோட்டோரோலாவோட Edge சீரீஸில் Moto Edge 20 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Edge சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து அவுட்லுக் டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கும். இது 5G ஸ்மார்ட் ஃபோன், ஸ்னாப்ட்ராகன் 778 108 மெகா பிக்சலில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா அண்ட் யூரோப் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ஒரு எக்ஸலண்ட் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோரோலா தரப்புலேருந்து இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியுடைய Mi 11 Ultra வந்து மறுபடியும் இந்தியாவில் சேலுக்கு அவைலபிளாக இருக்கும். ஜூலையில் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நியூஸ் வந்தது. இப்போ இந்த சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோட நடக்குது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் Mi 11 Ultra வாங்கணும் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த கிஃப்ட் கார்டு வந்து ஷாமியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். அதை வந்து நீங்கள் 1,999 கொடுத்து முதல்ல பர்ச்சேஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு கோட் வரும். அந்த கோடு வச்சு தான் நீங்கள் வந்து சேல்லே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அகெயின் இது லிமிட்டட் ஸ்டாக் தான் சொல்லியிருக்காங்க. கோடு வந்ததுனால உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கன்ஃபார்ம் அப்படின்னு கிடையாது. ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சேலஞ்ச் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரேண்டமாக வின்னர் பிக் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒன்று கிஃப்ட் கார்டு வாங்கணும், அப்படி இல்லைனா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு புதுவிதமான சேலாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OnePlus உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் லான்ச் இந்தியாவில் OnePlus 90. இதில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை எண்ட் இல்லைனா ஆகஸ்ட்குள்ளே இருக்கலாம்
இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கான ட்வீட்டும் வந்து Oppo அண்ட் OnePlus உடைய கொலாபரேஷனில் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சிப்செட் Qualcomm Snapdragon 888 ப்ளஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் Qualcomm இந்த சிப்செட்டை லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த புது சிப்செட்டில் தான் OnePlus 90 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அகைன் போன வாட்டி 8 சீரிஸ் மாதிரி உங்களுக்கு OnePlus 90 ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போது, இது சீரீஸாக இருக்காது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை OnePlus 9, 9R, 9 Pro இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா OnePlus 90யும் கூடிய விரைவில் இந்தியாவில் வரப்போகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப் என்ன புது ஃபீச்சர் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கார்டஸ்க்கான கேள்விக்கான பதில் ஓடிபி மெசேஜ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அறிவழகன். கங்க்ராச்சுலேஷன் அறிவழகன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.